வயசான காலத்தில் காசு பணம் எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே அனுபவிக்க முடியாது. இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பாட்டி வீட்டில் ஒரு எலி ரொம்ப நாளாக தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சான். இது எப்படியாவது இவ பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு தேங்காய் துண்டை வச்சு அது வார வழியில் வச்சுருந்தோம். நைட்டு ஒரு 9-10 மணி வரைக்கும் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. பாட்டி போய் பார்க்குறா, அந்த எலி அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிருக்கு. சரி இருக்கட்டும், காலையில் போய் காட்டுக்குள்ளே போய் திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவள் போய் தூங்கிடுறான். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறா, எலி கூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவள் வச்சு அந்த தேங்காய் துண்டை அது நக்கி கூட பார்த்தது. எப்படி வச்சாவோ அப்படியே இருந்துச்சான். நைட் ஃபுல்லாக அந்த கூண்டுக்குள்ளே தானே இருந்துச்சு. அந்த தேங்காய் துண்டை தின்ன தானே வந்துச்சு. பட் ஏன் அது திங்கலை? அதுக்கு மரண பயம் வந்துருச்சு. அதனால அதுக்கு அந்த தேங்காய் துண்டை திங்கிறதுக்கு மனசே வரல. அந்த தேங்காய் துண்டை விட நாம் உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி தான் காசு சொத்து சேர்த்து வச்சவங்க கடைசி காலத்தில் எதுவுமே அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு லட்டை பார்த்த உடனே வாயில் எச்சி வரும், ஆனால் உடனே டாக்டர் சொன்னது ஞாபகத்தில் வரும். லட்டு திங்காத, தின்னா சுகர் கூடும். ஆசைப்பட்ட ஒரு லட்டை கூட திங்க முடியல. காசு பணம் இருந்து என்னத்தை செய்ய? கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம். நாளையை நினைச்சு யோசிக்காதீங்க. அந்தந்த நாளைக்கு கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ பழகுங்க. இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த கடவுள் நாளைக்கும் கொடுப்பார். நீதி நேர்மை உண்மையா மட்டும் வாழுங்க. கடவுள் என்னைக்கு உங்களை கைவிட மாட்டார்.